ஏன் அந்த 15 மண்டலங்கள்ல அந்த துப்புரவு தொழிலாளர்கள் மட்டும் ஏத்துக்கிட்டாங்க அந்த விஷயம்? அதாவது ஏத்துக்கிட்டே இல்லை சார் பிரபா. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அதை ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வந்தாங்களே, அது அப்போ அவங்களுக்கு தெரியல. இதனோட பாதிப்பு வரும் நமக்கு, இனி நம்மளுடைய இது போயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கல. இப்போ அது அப்படியே வரும்போது தான், உணரும் போது தானே போராட்டத்தில் இறங்குறாங்க. இப்போ அந்த 15 மண்டலத்துக்காரங்களும் சேர்ந்து தானே போராடுறாங்க. ஓகே, அவங்களும் இதுல ஈடுபடுறாங்க. எல்லாமே சேர்ந்துதான், ஒட்டுமொத்த மண்டலமும் சேர்ந்துதான் இது பண்றாங்க. இது தனியாருக்கு ஒட்டுமொத்தமா ஒப்படைச்சிட்டாங்கன்னா துப்புரவு பணியாளர்களை வேலையில இருந்து அப்புறப்படுத்துவாங்க. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய டெம்பரவரி, அதாவது துப்புரவு பணியாளர்களை பர்மனண்ட், அதாவது நிரந்தர ஊழியர்களா, அரசு ஊழியர்களை ஆக்கிறதுக்கு அரசு தயங்குது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, போராட்டம் குதிக்கிறாங்க. அடடா இது தப்பு, நம்ம விட்டு ஆரம்பமே விட்டு இருக்கக்கூடாது. 15 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா, தேர்தல் வாக்குறுதியிலேயே நாங்க உங்களை பணி நிரந்தரம் பண்றோம் சொல்லி இருக்காரு. தேர்தல் வாக்குறுதியில எதோ சொன்னாங்க. இன்னைக்கு மட்டும் சொல்லும் போது முதல்வர் சொல்றாரு, நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன்றாரு. அது என்னத்தை நிறைவேற்றினாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோன்றாங்க, அடிச்சு சொல்றாங்க. இப்போ இந்த மக்கள் போராடுறாங்கன்னும் போது இது யாருடைய தூண்டுதல் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் என்ன தூண்டுதல் இருக்கு?